வணக்கம் நண்பர்களே. அச்சு முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அச்சு முறுக்குலாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, கம்பெனியில் இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஒரு 12 முறுக்கு போடுற மாதிரி ஒரு அச்சுங்க. நம்ம வந்து ஒரு அச்சு 2 அச்சு பார்த்துருப்போம். கம்பெனிங்கள்லாம் வந்து ஒரே டைமில் 20 முறுக்கு செய்கிற மாரி இதுமாரி பெரிய பெரிய ஒரே டைமில் அதிகமாக செய்கிற மாரி தான் வந்து அச்சு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3, 3, 6, 7, 11 முறுக்கு வருதுங்க. ஒரே டைமில் 11 முறுக்கு செய்கிற மாரி இந்த அச்சிங்க. இதான் மாவு. இந்த மாவில் வந்து முக்கி முக்கி எடுப்பாங்க. எடுத்து அப்படியே எண்ணெயில் வைப்பாங்க. இந்த அச்சு வந்து இந்த வேலை செய்கிறவங்க மட்டும் தான் செய்ய முடியும். வேறு யாருமே செய்ய முடியாது. எல்லாருமே செய்ய மாட்டாங்க. இந்த வேலை தெரிஞ்சவங்க மட்டும் தான் செய்ய முடியும். நம்ம வீட்டில் வந்து ஒரு அச்சு 2 அச்சு இருக்கும். அந்த அச்சில் வந்து பழகணும். பழகுனதுக்கப்புறம் தான் இந்தமாரி அச்சில் செய்ய முடியும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா காரம் போட்ட முறுக்கு இருக்குதுங்க. கம்பெனியில் வந்து ஸ்வீட் ஒண்டி தான் செய்வாங்க. காரம் போட்டது செய்ய மாட்டாங்க. இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டாலே உடையுங்க. இந்த முறுக்கு இங்கே செய்ய செய்ய பக்கத்தில் வந்து பாக்கெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5 முறுக்கு வச்சு ஒரு பாக்கெட் இருக்குது. 12 வச்சது ஒரு பாக்கெட் இருக்குது. 14 வச்சது ஒரு பாக்கெட் இருக்குது. இதேமாரி வந்து தனித்தனியாக வந்து பாக்கெட் போட்டு ஒரு பெட்டியில் வந்து அடுக்கி வச்சுருவாங்க. வரவங்க வந்து இந்த முறுக்கு வாங்க வரவங்க வந்து அவங்கவுங்க வந்து தேவையான அளவுக்கு வந்து பாக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தித்திப்பாக இருக்கும். நல்ல தித்திப்பாக இருக்கும். நம்ம தேவையான நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு ருசியான ஒரு முறுக்குன்னா இந்த அச்சு முறுக்கு தாங்க. இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே வந்து இந்த அச்சு முறுக்குக்கெலாம் வந்து நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம். போயிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. வச்சு எடுக்க வேண்டியது தாங்க. 2 நிமிஷத்துலேயே வந்து இந்த முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஒரு தீஞ்சு போன மாரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால வந்து வச்ச உடனே வந்து எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து டைமிங் பார்த்தா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து இந்த முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 3 ட்ரிப் வச்சு வச்சு எடுத்தாலே போதும். இந்த தட்டு ஃபுல்லாக வந்து இந்த முறுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பிடுங்க. ஒரே டைமில் வந்து ஒரு 11 முறுக்கு செய்கிற மாரிலாம் இருக்குது. ஒரே டைமில் வந்து ஒரு 50 முறுக்கு தயார் பண்ணுற மாரிலாம் நம்மளுக்கு வந்து அச்சு வந்து கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க.